ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பற்றி பார்க்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு பேசிக்கான ஒரு சில டேர்ம்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா சிம்பிள் சால்ட். சிம்பிள் சால்ட்னு ஒன்றும் இல்லை, ஒரு ஆசிட் பேஸால் நியூட்ரலைஸ் ஆகும்பொழுதோ அல்லது ஒரு பேஸ் ஆசிட்டால் நியூட்ரலைஸ் ஆகும்போதோ ஃபார்ம் ஆகக்கூடியதான் சிம்பிள் சால்ட். உதாரணமாக சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பேஸ், இது ஆசிட் கூட ட்ரீட் பண்ணோம்னா நியூட்ரலைஸ் ஆகிரும். ஸோ இந்த ரியாக்ஷனில் இப்போ ஜென்ரலாக கெமிக்கல் ரியாக்ஷன் அயோனிக் நேச்சராக இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதுவோன்னா ஒவ்வொரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய கேட்டையானையும் அணையானையும் எழுதுவோம். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடில் அதே மாதிரி Na + OH மைனஸ், HClல H + Cl மைனஸ். ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் வர கேட்டையான் செகண்ட் காம்பவுண்டில் வர ஆனையான் கூட சேரும். ஸோ அப்போ என்ன எழுதுவோம்? Na + Cl மைனஸ். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா NaCl. ஸோ அப்போ இதில் NaCl காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. ப்ளஸ் OH மைனஸ் H ப்ளஸ், செகண்ட் காம்பவுண்டில் வர கேட்டையான் அதாவது பாசிட்டிவ் அயான் ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் வர ஆனையான் கூட சேரும், H + OH மைனஸ். ஸோ இது தெரிஞ்சுன்னா நமக்கு என்ன ஒரு HOH, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் H2O வாட்டர். இது வாட்டர், இந்த NaCl தான் என்னன்னு சொல்கிறோம் சிம்பிள் சால்ட். ஸோ அப்போ இந்த சிம்பிள் சால்ட் எப்போ ஃபார்ம் ஆகுது? when an acid is neutralized by a base or a base is neutralized by an acid, a simple salt is formed. ஸோ ஃபஸ்ட் நம்ம இது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ என்ன சொல்லலான்னு பாருங்கள். சிம்பிள் சால்ட்டுக்கு டெஃபினிஷன்: when an acid is neutralized by a base or a base is neutralized by an acid, என்னது? a simple salt is formed. ஸோ இப்படி தான் சிம்பிள் சால்ட் ஃபார்ம் ஆகுது. சம்டைம்ஸ் சிம்பிள் சால்ட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு சிம்பிள் சால்ட்டாக கூட இருக்கும். மிக்ஸ்டு சிம்பிள் சால்ட்னு என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு H ப்ளஸ் மட்டும் Na ப்ளஸ்ஸால் ரீப்ளேஸ் ஆகுதுன்னு வைங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? சோடியம் பைசல்ஃபேட் ப்ளஸ் வாட்டர். ஸோ இது ஒரு சிம்பிள் சால்ட்டு தான், ஏன்னா இங்கே ஒரு ஆசிட்டு பேஸும் ரியாக்ட் ஆகிருக்கு. தென் இன்னும் ஒரு H ப்ளஸ்ஸை இந்த சோடியம் பைசல்ஃபேட் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ சோடியம் பைசல்ஃபேட்டை இன்னொரு பேஸ் கூட ட்ரீட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்னு வச்சுக்கலாம். இப்போ பொட்டாசியம் சோடியம் சல்ஃபேட் ப்ளஸ் வாட்டர். ஸோ இந்த சிம்பிள் சால்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் கேட்டையான்ஸ் இருக்குது. ஸோ இது என்னன்னு சொல்லலாம்னா மிக்ஸ்டு சிம்பிள் சால்ட். அதுவே 2 moles ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்ணியிருந்தோன்னு வைங்க, சல்ஃபியூரிக் ஆசிட்டை. ஸோ 2 H ப்ளஸ்ஸையும் 2 Na ப்ளஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், Na2SO4 ப்ளஸ் 2H2O. இது பார்த்தீங்கன்னா மியர்லி சிம்பிள் சால்ட். ஸோ இப்போ உங்களுக்கு சிம்பிள் சால்ட்னா என்ன, மிக்ஸ்டு சிம்பிள் சால்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஒரு ஆசிட் பேஸ் கூட ரியாக்ட் ஆகும்போதோ அல்லது பேஸ் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போதோ ஃபார்ம் ஆகக்கூடியது தான் சிம்பிள் சால்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
molecular or addition compounds. சரி, இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னு பாருங்க. இப்போ ஒரு பீக்கர், இதில் நான் KCl பொட்டாசியம் குளோரைட் சால்ட், மெக்னீசியம் குளோரைட் ரெண்டையும் சேர்த்திட்டு வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ ரெண்டு சால்ட்டுமே வாட்டரில் கரைஞ்சிடும். ரெண்டுமே சிம்பிள் சால்ட்டு தான். பொட்டாசியம் குளோரைட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டும் ட்ரீட் பண்ணும்போது கிடைக்குது. MgCl2 மெக்னீசியம் குளோரைடு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடையும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டையும் ட்ரீட் பண்ணிங்கன்னா கிடைக்குது. ஸோ ரெண்டு சிம்பிள் சால்ட்டை இது 1 மோலார் இது 1 மோலார் அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்துக்கிறேன். ஃபிக்ஸ்டு மோல்டு ரேஷியோவில் எடுத்து வாட்டரில் கரைச்சிட்டேன். இப்போ இந்த சொல்யூஷனை எவாப்ரேட் பண்ணுறேன், ஆவியாக்குறேன். சரி, நான் இதுலேருந்து வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆயிரும். கீழே மறுபடியும் ஒரு சாலிட் மெட்டீரியல் கிடைக்கும். அதை எடுத்து பார்த்தோம்னா அந்த காம்பவுண்ட் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஃபார்முலா என்ன இருக்குன்னா KCl MgCl2 டாட் 6H2O. ஸோ இந்த காம்பவுண்ட் என்ன சொல்லுவோம்னா கார்னலைட். இந்த கார்னலைட்டு தான் நம்ம மாலிகுலர் ஆர் அடிஷன் காம்பவுண்டுன்னு சொல்லலாம். இதே மாதிரி என்ன பண்ணுறேன் நான், காப்பர் சல்ஃபேட் மேடம் ஃபெரஸ் சைனைடு வச்சுக்கோங்க. ஃபெரஸ் சைனைடு FeCN2 ப்ளஸ் பொட்டாசியம் சைனைடு என்ன மோல் ரேஷியோவில் எடுத்துக்கிறேன்னு பாருங்கள். என்ன ஸ்டாய்கியோமெட்ரிக் ரேஷியோ? ஃபெரஸ் சைனைடு 1 மோலார், பொட்டாசியம் சைனைடு 4 மோலார். வாட்டரில் கரைச்சிட்டு எவாப்ரேட் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா K4FeCN6. இப்படி ஒரு காம்பவுண்டு கிடைக்குது. இதுவும் மாலிகுலர் ஆர் அடிஷன் காம்பவுண்டு தான். சரி, அப்போ இந்த மாலிகுலர் ஆர் அடிஷன் காம்பவுண்டை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறோம்? சிம்பிள் சால்ட்ஸை ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டாய்கியோமெட்ரிக் ரேஷியோவில் எடுத்துக்கிட்டு ஒரு சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணுறோம். வாட்டரில் டிசால்வ் பண்ணி அந்த சொல்யூஷனை எவாப்ரேட் பண்ணுறோம், ஆவியாக்குறோம். ஆவியாக்கும் போது ஃபைனலாக கிடைக்கக்கூடிய அந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் என்ன? மாலிகுலர் ஆர் அடிஷன் காம்பவுண்ட். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 சிம்பிள் சால்ட்டாவது எடுத்துக்கணும். 2 டிஃப்ரெண்ட் சிம்பிள் சால்ட்ஸ் எடுத்து அது எப்படி எடுத்துக்கணும், என்ன வெயிட்டில் வேணாலும் எடுத்துக்கணும்னு கிடையாது. ஃபிக்ஸ்டு ஸ்டாய்கியோமெட்ரிக் ரேஷியோவில் இருக்கணும். எடுத்து அந்த சொல்யூஷனை எவாப்ரேட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது தான் மாலிகுலர் ஆர் அடிஷன் காம்பவுண்ட். ஸோ மாலிகுலர் ஆர் அடிஷன் காம்பவுண்டோட டெஃபினிஷன் பாருங்கள். எப்போ ஃபார்ம் ஆகுது மாலிகுலர் ஆர் அடிஷன் காம்பவுண்ட்? when a solution containing, ஒரு சொல்யூஷனில் இருக்கு என்ன மினிமம் 2 டிஃப்ரெண்ட் சிம்பிள் சால்ட்ஸ் இருக்கணும். 2 or more different simple salts. 2 or more different simple salts. எப்படி? in stoichiometric ratio. stoichiometric ratioனா உங்களுக்கு என்னன்னு இப்போ புரிஞ்சிருக்கும். ஃபிக்ஸ்டு மோல்ட் ரேஷியோவில் in stoichiometric ratio is evaporated. அதை என்ன பண்ணுறோம்? ஆவியாக்குறோம். ஸோ பாயில் பண்ணிங்கன்னா சால்வெண்ட் எல்லாம் வெளியே போயிடும். இஸ் எவாப்ரேட்டட். என்னது? a molecular or addition compound is formed. So a solution containing 2 or more different
simple salts in stoichiometric ratio is evaporated, a molecular or addition compound is formed. So carnallite is ஒரு example, potassium ferrocyanide. இது common name. இதெல்லாம் molecular or addition compounds க்கு example. இன்னும் என்னென்ன examples இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த molecular or addition compounds again two types ஆ classify பண்றோம். molecular or addition compounds two types ஆ classify பண்றோம். ஒன்னு double salts, இன்னொன்னு coordination compounds. ஸோ இந்த இடத்துல தான் coordination compoundsனால என்னன்னு உங்களுக்கு தெரிய வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு டபுள் சால்ட்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். ஸோ டபுள் சால்ட்டுங்கிறது என்ன? அது மாலிகுலர் ஆர் அடிஷன் காம்பவுண்டில் ஒரு டைப் தானே. ஸோ இட் இஸ் அ molecular or addition compound, molecular or addition compound which gives all its constituent ions. In solution or when dissolved in a solvent. So it is a molecular or addition compound which gives all its constituent ions in solution or dissolved in a solvent. இந்த டபுள் சால்ட்டுங்கிறது என்னன்னா, இது ஒரு மாலிகுலர் ஆர் அடிஷன் காம்பவுண்ட். இதை கொண்டு போய் வாட்டரில் கரைச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா அயன்ஸையும் கொடுக்கும். உதாரணமாக பாருங்கள், கார்னலைட், பொட்டாசியம் குளோரைட், மெக்னீஷியம் குளோரைட், 6H2O எழுதணும். இதை கொண்டு போய் வாட்டரில் டிசால்வ் பண்ணிங்கன்னு வைங்க. இதில் என்னென்ன அயான்ஸ் இருக்குது? பொட்டாசியம் அயன் இருக்குது, வரும். ஸோ அக்வாஸ்னால் சொல்யூஷனில் இருக்குதுன்னு அர்த்தம், தனியாக வந்துடும். மெக்னீஷியம் அயான் இருக்குது, வந்துடும். தென் குளோரைட் அயான். ஸோ இந்த மாலிகுலர் ஆர் அடிஷன் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய எல்லா அயான்ஸுமே வந்துருச்சு. அப்போ இதை நான் என்னன்னு சொல்லலாம்னா டபுள் சால்ட். ஸோ இன்னும் வேறு இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலான்னு பாருங்கள். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு பார்ப்போம். பொட்டாஷ் ஆலம். பொட்டாஷ் ஆலமும் டபுள் சால்ட் தான். பொட்டாஷ் ஆலம் ஃபார்முலா என்ன? பொட்டாசியம் சல்ஃபேட், அலுமினியம் சல்ஃபேட், (24H2O). இந்த டாட் H2O போடுறதுல என்னென்னா ஹைட்ரேட்டட் சால்வெண்ட்ஸ், அதாவது சால்வேஷன்னால் வரக்கூடிய சால்வெண்ட்ஸ். இந்த கிறிஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மோல் கார்னலைட்லேயும் 6 வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மோல் பொட்டாஷ் ஆலத்துலேயும் பார்த்தீங்கன்னா 24 மோல் வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பொட்டாஷ் ஆலம். ஸோ இதை வாட்டரில் டிசால்வ் பண்ணிங்கன்னா என்னென்ன அயான்ஸ் வரும்? பொட்டாசியம் அயனை கொடுக்கும், அப்புறம் அலுமினியம் அயான்ஸை கொடுக்கும். அலுமினியத்தோட வேலன்சி +3. அப்புறம் சல்ஃபேட் அயான்ஸ் பாருங்கள், 3 + 1 4 சல்ஃபேட் அயான்ஸ். ஸோ இந்த வாட்டரோட மிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இந்த பொட்டாசியமும் என்ன பண்ணிருச்சு? பொட்டாசியம் சல்ஃபேட், அலுமினியம் சல்ஃபேட்டுங்கிற 2 சிம்பிள் சால்ட்லேருந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இட் இஸ் மாலிகுலர் ஆர் அடிஷன் காம்பவுண்ட். பட் இது வாட்டரில் டிசால்வ் பண்ணால் அதோட அத்தனை கான்ஸ்டிடியூவன்ட் அயான்ஸையும் கொடுத்துருச்சு. ஸோ இதுவும் ஒரு டபுள் சால்ட். இன்னொன்று மோர் சால்ட். ஃபெரஸ் சல்ஃபேட், அமோனியம் சல்ஃபேட், சிக்ஸ் ஹைட்ரேட்டட் வாட்டர் மாலிகுல்ஸ். இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து மோர் சால்ட். இந்த மாலிகுலர் ஆர் அடிஷன் காம்பவுண்டுக்கு பேர் மோல் சால்ட். இட் இஸ் அ டபுள் சால்ட்.
சரி, இப்போ இது வாட்டரில் போட்டிங்கன்னா என்னென்ன அயன்ஸை கொடுக்கும்? இதில் இருக்கக்கூடிய எல்லா அயன்ஸையும் கொடுக்கும். என்னென்ன அயன்ஸ் இருக்குது? ஃபெர்ரஸ் அயான் சொல்யூஷனில் இருக்கும். அம்மோனியம் அயான் 2 அம்மோனியம் அயான் இருக்குது. ஸோ 1 மோல் எடுத்துட்டிங்கன்னா 1 மோல் மோர் சால்ட் எடுத்துட்டிங்கன்னா 2 மோல்ஸ் அம்மோனியம் அயான்ஸை கொடுக்கும். சல்ஃபேட் அயான்ஸ் 2 மோல்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் மாலிகுலர் ஆர் அடிஷன் காம்பவுண்டு தான். அதில் என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா டபுள் சால்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு மாலிகுலர் ஆர் அடிஷன் காம்பவுண்ட் சொல்யூஷனில் அதோட எல்லா அயன்ஸையும் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக என்னென்னு சொல்லலாம்? டபுள் சால்ட். சரி, இப்போ அடுத்தது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறத கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் அப்படிங்கிற அந்த வேர்டு பார்த்திங்கன்னா, இந்த நேம் பார்த்திங்கன்னா லாட்டின்லேருந்து 2 வேர்ட்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. காம்ப்ளெக்ஸஸ், கோஆர்டினேட். இதுக்கு என்ன மீனிங்னா, காம்ப்ளெக்ஸஸ்னால் ஹோல்டு, கோஆர்டினேட்னா அரேஞ்ச். இந்த 2 வேர்ட்லேருந்து வந்தது தான் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதை கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லலாம், அல்லது coordination compounds. ஸோ இதுக்கு ஆக்சுவலாக என்ன டெஃபினேஷன்? இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் என்ன தான் மாலிகுலர் ஆர் அடிஷன் காம்பவுண்டில் ஒரு டைப். பட் இதில் வந்து சம் ஆஃப் தி அயான்ஸ் என்ன பண்ணிருச்சு? அதோட ஐடென்டிட்டியை இழந்துருச்சு. சிம்பிள் சால்ட்டில் இருக்கும்போது அதுக்கு என்னென்ன ஐடென்டிட்டி இருந்துச்சோ அதையெல்லாம் இழந்துருச்சு. சம் நியூ அயான்ஸ் ஃபார்ம் ஆகும் சொல்யூஷனில். அந்த மாதிரி மாலிகுலர் ஆர் அடிஷன் காம்பவுண்டுக்கு பேர் தான் என்னென்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். உதாரணமாக பாருங்கள், நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஃபெர்ரஸ் சைனைடு ப்ளஸ் பொட்டாசியம் சைனைடு. ஸ்டாய்கியோமெட்ரிக் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:4 ரேஷியோவில் எடுத்துகிட்டு வாட்டரில் கரைச்சிட்றோம், எவாப்ரேட் பண்ணுறீங்க. சொல்யூஷன் எவாப்ரேட் பண்ணோம்னா என்ன ஆகுது? K4FeCN6 அப்படிங்கக்கூடிய மாலிகுலர் ஆர் அடிஷன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த K4FeCN6 இந்த மாலிகுலர் ஆர் அடிஷன் காம்பவுண்ட் எடுத்து வாட்டரில் போட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் அயான் இது பொட்டாசியம். ஸோ 4 பொட்டாசியம் அயான்ஸ் இருக்குது. ப்ளஸ் சைனைடு அயனும் வராது, ஃபெர்ரஸ் அயனும் வராது. அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு அயான் வருது. என்ன? ஃபெர்ரோசைனைடு அயான். ஸோ எந்தெந்த அயான் அதோட ஐடென்டிட்டி லூஸ் பண்ணிருச்சு, இழந்துருச்சு? ஃபெர்ரஸ் அயனும் சைனைடு அயனும் அதோட ஐடென்டிட்டி இழந்துருச்சு. இப்போ புதுசாக ஒரு அயன் வந்திருக்கு. இந்த மாதிரி மாலிகுலர் ஆர் அடிஷன் காம்பவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஸோ அப்போ அதை எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பாருங்கள். மாலிகுலர் ஆர் அடிஷன் காம்பவுண்ட். ஸோ இதுவும் என்ன? மாலிகுலர் ஆர் அடிஷன் காம்பவுண்டில் ஒரு டைப் தான் அடிஷன் காம்பவுண்ட். molecular or addition which some ions lose their identity. ஸோ ஒரு சில அயான்ஸ் அதோட ஐடென்டிட்டி லூஸ் பண்ணுது. அண்ட் சம் நியூ அயான்ஸ் ஆர் ஃபார்ம்டு. இது அத்தனை எங்கே நடக்குது? இன் சொல்யூஷன். ஆர் கால்டு என்ன? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்.
சாரி இஸ் கால்டு, நம்ம இங்கே சிங்குலரில் தான் சொல்லியிருக்கோம், இஸ் கால்டு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஸோ பாருங்கள், a molecular or addition compound, ஏன்னா இப்போ நம்ம சொல்லிட்ட முன்னாடியே கோஆர்டினேஷன் காம்பவுண்டு மாலிகுலர் இல்லை அடிஷன் காம்பவுண்ட் ஒரு டைப் தான், இன் விச் சம் அயான்ஸ் லூஸ் their ஐடென்டிட்டி, நியூ அயான்ஸ் ஆர் ஃபார்ம்டு. எதில்? இன் சொல்யூஷன். ஸோ அந்த காம்பவுண்டை சொல்யூஷனாக எடுத்திங்கன்னா, அதாவது ஒரு சால்வெண்ட்டில் கரைச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு சில அயான்ஸ் அதோட ஐடென்டிட்டியை இழந்துரும், நியூ அயான்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸுக்கு என்ன பேருனா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு மாலிகுலர் காம்பவுண்ட்ஸ்னு என்ன, டபுள் சால்ட்னு என்ன, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்னு என்னன்னு புரிஞ்சுருக்கும். ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் பற்றி தான் இந்த யூனிட்டில் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா வெர்னர்ஸ் தியரி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். வெர்னர்ஸ் கோஆர்டினேஷன் தியரியை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த குளோரைடு அயான் சில்வர் நைட்ரேட் கூட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு வாட்டரில் ஈஸியாக கரையக்கூடிய குளோரைடு சால்ட், சிம்பிளாக நம்ம சொன்னால் சோடியம் குளோரைடே எடுத்துக்கலாம், சிம்பிள் சால்ட். சோடியம் குளோரைடும் சில்வர் நைட்ரேட்டும் ரியாக்ட் பண்ண வச்சோம்னா, ஸோ சில்வர் நைட்ரேட் தனியாக வாட்டரில் கரைச்சிக்கிறீங்க, சோடியம் குளோரைடு தனியாக வாட்டரில் கரைச்சிக்கிறீங்க, ரெண்டு சொல்யூஷனையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? சில்வரும் குளோரைடும் சேர்ந்து சில்வர் குளோரைடு கர்டி ஒயிட் precipitate ப்ளஸ் சோடியம் நைட்ரேட், இது வாட்டரில் கரைஞ்சிரும், Na ப்ளஸ் அக்வாஸ் NO3 மைனஸ் அக்வாஸ். பட் AgCl உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? precipitate ஆயிருக்கும். ஸோ ஒயிட் precipitate. இருக்கும். ஸோ அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, Cl மைனஸ் அயனை ப்ரிசிபிடேட் பண்ணுறதுக்கு சில்வர் நைட்ரேட்டை யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு இப்போ இந்த வெர்னர் ஒரு சில காம்ப்ளெக்ஸஸ்க்கு எவ்வளவு குளோரைடு அயன் ப்ரிசிபிடேட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கலர்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருக்காரு. அதை இப்போ பார்ப்போம். ஸோ பாருங்கள், COCl3 6NH3, இதை அவர் ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸாக சொல்கிறாரு. இது என்னென்னு பாருங்கள், இந்த காம்பவுண்டுக்கு கலர் எல்லோ, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் AgCl precipitated on reaction of 1 mole of complex with excess silver ion. ஸோ எக்ஸஸ் சில்வர் அயான் போட்டு எவ்வளவு மோல் AgCl precipitate ஆகுதுன்னு பார்க்குறாங்க. ஒரு மோல் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டு எவ்வளோ மோல் AgCl இனிஷியலாக precipitate ஆகிருக்கு? 3 moles. ஸோ இந்த காம்பவுண்டில் எவ்வளோ? 3 moles. அப்போ இதில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, இந்த காம்பவுண்ட் அயனைஸ் ஆச்சுன்னா 3Cl மைனஸ் அயான்ஸ் வருது. ஓகே, அடுத்த காம்பவுண்ட் பாருங்கள், பர்பிள் கலரில் இருக்குது, 5NH3, இது 2 mole AgCl தான் கொடுக்குதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? சொல்யூஷனில் 2 குளோரைடு அயான்ஸ் மட்டும்தான் சொல்யூஷனில் வரும், இன்னொரு குளோரைடு அயான் வராது, அதோட ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணிருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பாருங்கள், ஒரே ஒரு Cl மைனஸ் அயனை கொடுக்குது, இதுலேயும் 2 Cl மைனஸ் அயான்ஸ் தான், 2 Cl மைனஸ் அயான்ஸ் அதோட ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணிருச்சு. கடைசி காம்பவுண்ட் பாருங்கள், ஸோ இந்த லாஸ்ட் 2 காம்பவுண்டுக்கு ஃபார்முலா ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பாருங்கள். அதுக்கு என்ன காரணம்னா, இது ரெண்டுமே ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஒன்று சிஸ்ஸின், ஒன்று டிரான்ஸ். இந்த 4 காம்பவுண்டுமே கோபால்ட் 3யோட காம்ப்ளெக்ஸஸ் தான். ஸோ இதை ஸ்டடி பண்ணிவிட்டு வெர்னர் என்னென்ன பாஸ்டுலேட்ஸை சொல்கிறாரு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதுதான் வெர்னர்ஸ் தியரி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். அது இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த வெர்னர்ஸ் தியரியோட பாஸ்டுலேட்ஸ் ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, in the coordination compounds, the
the elements exhibit two types of valencies. எலிமெண்ட்ஸுக்கு எத்தனை டைப் ஆஃப் வேலன்சிஸ் இருக்குதுன்னா, இங்கே எலிமெண்ட்ஸுங்கிறது சென்ட்ரல் மெட்டல் அயனை குறிக்கும். அப்படின்னு என்னன்னு பின்னாடி பார்ப்போம். In the coordination compounds, the elements exhibit two types of valencies. என்னென்ன? ஒன்று பார்த்தீங்கன்னா பிரைமரி வேலன்சி, இன்னொன்று செகண்டரி வேலன்சி. சரி, இன் மாடர்ன் டெர்மினாலஜி பிரைமரி வேலன்சி எதை குறிக்குதுன்னா, அந்த எலிமெண்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பரை குறிக்குது. செகண்டரி வேலன்சி எதை குறிக்குதுன்னா, கோஆர்டினேஷன் நம்பர். அதாவது ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயன் கூட எவ்வளோ லிகாண்ட் சேர்ந்துருக்கோ அதுதான் கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ அதுக்கெல்லாம் மீனிங்கை நம்ம அடுத்தடுத்த டிஸ்கஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இன் மாடர்ன் டெர்மினாலஜி இந்த பிரைமரி வேலன்சி செகண்டரி வேலன்சி எதை குறிக்குதுன்னு சொல்லுங்கள். இன் மாடர்ன் டெர்மினாலஜி பிரைமரி valency represents எதை குறிக்குது? oxidation number of the metal and secondary valency represents secondary valence எதை குறிக்குது? coordination number of the metal or metal ion, coordination number of metal. ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்தால் மெட்டல், ஆர் ஏதாவது சார்ஜ் இருந்துச்சுன்னா metal ion. For example, in the coordination compound, COCl3 dot 6NH3 primary valency is +3. ஏன்னா இந்த கோபால்ட் மேலே +3 சார்ஜ் வரும். செகண்டரி வேலன்சி இஸ் +6. ஏன்னா 6 லிகாண்ட்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதாவது நம்பர் ஆஃப் கெமிக்கல் பாண்ட்ஸ் பிட்வீன் லிகாண்ட்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் இஸ் 6 வரும். ஸோ அதனால் செகண்டரி வேலன்சி வந்து 6. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி வேலன்சிங்கிறது பாசிட்டிவாக தான் இருக்கும். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் கூட கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. ஒரு சர்டைன் கேசஸில் தான் பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். ஒரு சில கேசஸில் மட்டும்தான் மெட்டல் மேலே வரக்கூடிய சார்ஜ் 0வாக இருக்கும். அப்போ அது நியூட்ரல் மெட்டல் ஆட்டமாக இருக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது நெகட்டிவ் அயான்ஸ் தான். ஸோ இன் மோஸ்ட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸஸ் தி பிரைமரி வேலன்சி இஸ் பாசிட்டிவ் அண்ட் 0 இன் சர்டைன் கேசஸ். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைட் பை நெகட்டிவ் அயான்ஸ். ஸோ என்ன சொல்லலாம், தி பிரைமரி valency is positive in most of the cases and 0, so neutral metal இருக்கும் in certain cases. ஸோ இந்த ப்ரைமரி வேலன்சி எடுத்துட்டிங்கன்னா மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அது பாசிட்டிவாக தான் நிறையா
கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் வரும், ஒரு சில கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் வேணால் ஜீரோவாக இருக்கும். அப்போ அந்த பிரைமரி வேலன்ஸை யார் சாட்டிஸ்ஃபை பண்ணுறா? therefore it is always satisfied by negative ions. ஸோ அந்த ப்ரைமரி வேலன்ஸியை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது நெகட்டிவ் அயான்ஸ் தான். எக்ஸாம்பிள் பாருங்கள், இன் COCl3 6NH3 primary valency of cobalt is +3. அதாவது கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. it is satisfied by எந்த அயான்? குளோரைடு அயான். it is satisfied by Cl- ion which is a negative ion. அடுத்து செகண்டரி வேலன்சி. செகண்டரி வேலன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா it is satisfied by negative ion or positive ion or neutral molecule, sometimes combination of this. இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு பாருங்க. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், செகண்டரி valency is satisfied by negative ions or positive ions or neutral molecules or combination of these. ஸோ இதில் எப்படி வேணாலும் செகண்டரி வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் இன் COCl3.6NH3 secondary valency is satisfied by six neutral NH3 molecules. ஸோ இங்கே செகண்டரி வேலன்சி நியூட்ரல் மாலிகுல்ஸ் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதுவே இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இன் COCl3 5NH3 இது 2 குளோரைடு அயான்ஸ் தான் சில்வர் நைட்ரேட் கூட பிரிசிபிடேட் பண்ணுது. அப்போ ஒரு குளோரைடு அயான் வந்து அதோட ஐடென்டிட்டி லூஸ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். இன் COCl3 5NH3 secondary valency is satisfied by five neutral ammonia molecules and one Cl- ion which is negative. ஸோ இதில் நெகட்டிவ் அயனும் செகண்டரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, நியூட்ரல் மாலிகுலும் செகண்டரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு வெர்னர் there are two spheres of attraction around the central metal atom or ion in coordination compound. ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மெட்டல் ஆட்டம், அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டுன்னு சொன்னோம். அதுக்கு தான் ப்ரைமரி அண்ட் செகண்டரி வேலன்சி இருக்கும். அரவுண்ட் தி மெட்டல் ஆட்டம் 2 ஸ்பியர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஸோ இன் அ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் என்ன, there are two spheres of
attraction around the central metal atom, zero oxidation state linda metal atom or ion. So central metal atom சுத்தி two spheres of attraction இருக்குது. The அதை வந்து தி இன்னர் ஸ்பியர் அவுட்டர் ஸ்பியர்னு சொல்லிக்கலாம். தி குரூப்ஸ் present in the inner sphere are attached firmly, நல்லா ஸ்ட்ராங்காக அட்டாச் ஆகிருக்கும் with the metal atom or ion. ஸோ இந்த குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னர் ஸ்பியரில் இருக்கக்கூடியது, அதை தான் நம்ம வந்து கோஆர்டினேஷன் நம்பர் ஃபார்ம் பண்ணக்கூடியதுன்னு சொல்லுவோம். அது வந்து மெட்டல் ஆட்டத்தை கூட ஃபும்லி ஸ்ட்ராங்காக அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு இந்த இன்னர் ஸ்பியருக்கு பேர் தான் என்னென்னா, திஸ் இன்னர் ஸ்பியர் இஸ் கால்டு கோஆர்டினேஷன் ஸ்பியர். திஸ் இன்னர் ஸ்பியர் இஸ் called coordination sphere. சரி, அடுத்து இந்த இன்னர் ஸ்பியரை சுற்றி இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பியர் தான் என்னன்னா அவுட்டர் ஸ்பியர். தி அவுட்டர் ஸ்பியர் இஸ் நோன் ஆஸ் அயனைசேஷன் ஸ்பியர். ஸோ இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இன்னொரு ஸ்பியருக்கு பேர் என்ன? அவுட்டர் ஸ்பியர். அதுக்கு பேர் என்ன? அயனைசேஷன் ஸ்பியர். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அயனைசேஷன் ஸ்பியரில் இருக்கக்கூடிய குரூப்ஸ் ஒரு சூட்டபிள் சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகும்போது தனியாக போயிடும். தி குரூப்ஸ், இங்கே குரூப்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடியது நெகட்டிவ் அயான்ஸ். அதே மாதிரி இன்னர் ஸ்பியரில் இருக்கக்கூடிய குரூப்ஸ் நியூட்ரல் மாலிகுல்ஸாக இருக்கலாம், நெகட்டிவ் அயன்ஸாக இருக்கலாம், பாசிட்டிவ் அயன்ஸாக இருக்கலாம், ஆர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ், இதில் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அதுதான் குரூப்ஸ்னு சொல்கிறோம். தி குரூப்ஸ் present in this sphere, இதில் outer sphere, அதாவது ionization sphere, can be separated எப்போ? on dissolving coordination compounds in a suitable solvent. ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்டை ஒரு கரெக்டான சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணிங்கன்னா இந்த குரூப்ஸ் தனியாக பிரிச்சிடலாம். ஸோ இந்த இன்னர் ஸ்பியர் அவுட்டர் ஸ்பியர் ரெண்டுமே இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இன்னர் ஸ்பியரில் இருக்கக்கூடிய அமோனியா மாலிகுல்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக CO+3 அயன் கூட அட்டாச் ஆகிருக்கும். இந்த அவுட்டர் ஸ்பியரில் இருக்கக்கூடிய குளோரைடு அயன்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அட்டாச் ஆகிருக்காது. இந்த காம்பவுண்ட் எடுத்து சால்வெண்ட்டில் போட்டிங்கன்னா குளோரைடு அயன் எல்லாம் தனியாக பிரிஞ்சிடும். பட் NH3 மாலிகுல்ஸ் தனியாக வராது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி வேலன்சிஸ் எல்லாம் நான் டைரக்ஷனல், அதுக்குன்னு எந்த ஒரு டைரக்ஷன் இல்லை. பட் செகண்டரி வேலன்சிஸ் ஆர் டைரக்ஷனல் இன் நேச்சர். பிரைமரி வேலன்சிஸ் ஆர் நான் டைரக்ஷனல், whereas the secondary valencies are
directional in nature. ஸோ ப்ரைமரி வேலன்சிக்கு டைரக்ஷன் கிடையாது, செகண்டரி வேலன்சிக்கு டைரக்ஷன் இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸோட ஜாமெட்ரியை பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி வேலன்சிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கூட குரூப்ஸ் எப்படி ஸ்பேஷியலாக அரேஞ்ச் ஆகிருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்லலான்னா தி geometry of the coordination compound is decided by spatial arrangements of groups satisfying secondary valency. ஸோ செகண்டரி வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய குரூப்ஸ் சென்ட்ரல் மெட்டல் லைனை சுற்றி எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குங்கிறது பொறுத்து தான் இந்த ஜாமெட்ரியோட காம்ப்ளெக்ஸே இருக்குது. அதாவது காம்ப்ளெக்ஸோட ஜாமெட்ரி இருக்குது, காம்ப்ளெக்ஸோட ஜாமெட்ரி இந்த செகண்டரி வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய குரூப்ஸ் எப்படி ஸ்பேஷியலாக அரேஞ்ச் ஆகிருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. உதாரணமாக செகண்டரி வேலன்சி 4னா இந்த காம்ப்ளெக்ஸோட ஜாமெட்ரி டெட்ராஹெட்ரல் அல்லது ஸ்கொயர் பிளேனார். அதே செகண்டரி வேலன்சி 6னா ஆக்டாஹெட்ரல். ஸோ எக்ஸாம்பிள் என்ன, இஃப் secondary valency is 4, the geometry of the complex is tetrahedral or square planar. அதுவே இந்த செகண்டரி வேலன்சி இது வந்து 6 இருந்துச்சுன்னு, இஃப் secondary valency is 6, the geometry is octahedral. ஸோ அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா ஆக்டாஹெட்ரலாக இருக்கும், செகண்டரி வேலன்சி வந்து 6 இருக்கும்போது. இந்த வெர்னர்ஸ் கோஆர்டினேஷன் தியரியை இந்த டேபிளில் நாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இந்த டேபிளில் கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை வச்சு. ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் பாருங்கள் 6 அம்மோனியா மாலிகுல்ஸ் வந்து செகண்டரி வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இந்த 3 குளோரைடு அயான்ஸும் அவுட்டர் ஸ்பியரில் இருக்கும், அது ஈஸியாக செப்பரேட் ஆகிடும். அப்போ சில்வர் நைட்ரேட்ஸ் ஆட் பண்ணோம்னா அல்லது சில்வர் அயான் கூட இந்த குளோரைடு அயான்ஸை சேர்ந்து 3 AgCl ப்ரிசிபிரேட் ஆகும் ஃபார் 1 மோல் காம்ப்ளெக்ஸ். செகண்ட் காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா 5 அம்மோனியா அமைன், இது அம்மோனியான்னு லிகாண்டாக சொல்லும்போது அமைன்னு சொல்லுவோம், பின்னாடி பார்த்துக்கலாம். 5 அம்மோனியா மாலிகுல்ஸும் ஒரு குளோரைடு மாலிகுலும் எங்கே இருக்குது, இன்னர் ஸ்பியரில் இருக்குது, கோஆர்டினேஷன் ஸ்பியரில். 2 குளோரைடு அயன் மட்டும் அவுட்டர் ஸ்பியரில் இருக்குது, அதாவது அயனைசேஷன் ஸ்பியரில் இருக்குது. அப்போ 2 சில்வர் குளோரைடு மட்டும் ப்ரிசிபிரேட் ஆகும். தேர்டு காம்பவுண்ட்லேயும் ஃபோர்த்து காம்பவுண்ட்லேயும் 4 ammonia molecule and 2 chloride ions are inner sphere, that is coordination sphere. ஒரே ஒரு குளோரைடு அயன் மட்டும் அவுட்டர் ஸ்பியரில் இருக்குது, அதாவது அயனைசேஷன் ஸ்பியர். ஸோ அது ரெண்டுலேயுமே ஒரே ஒரு சில்வர் குளோரைடு மட்டும் ப்ரிசிபிரேட் ஆகும். அடுத்தது இந்த தியரியோட drawback or limitation. So limitations of Werner's theory. ஸோ வெர்னர் தியரி பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸோட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. பட் இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸோட கலரையும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும் இந்த தியரியால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ தோ வெர்னர்ஸ் தியரி
explains many properties of coordination compounds it could not explain or it could not be able to explain in a color and magnetic properties of coordination compounds. So இதுதான் இதோட drawback, series drawbacks. If you like this video, you can press like button and share with your friends. If you want to provide any suggestion, you can reach us through the mail ID given or the WhatsApp number 94863 77825. Thank you.